இப்பொழுதும் மத்தியிலே அப்போஸ்டலிக் ஃபெலோஷிப் டேபர்நாக்கிள் ஏஎஃப்னுடைய மூத்த போதகர் ரெவரன் டாக்டர் சாம் பி செல்லுதுரை நம்மோடு கூட இருக்கிறார்கள். ரெவரன் ஜீவன் சாம் செல்லுதுரை வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் குடும்பத்தின் சார்பாக இசிஐ சமூகத்தின் கம்யூனிட்டி சார்பாக ரெவரன் சாம் பி செல்லுதுரை அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் வந்து தந்தை பேராயருக்கு அஞ்சலி செலுத்தி ஜெபிப்பார்கள். மதிப்புக்குரிய தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் ஒரு அசாதாரணமான மனிதர். பல வருஷங்களாக என்னுடைய தகப்பனாருக்கும் நண்பர், எனக்கும் நல்ல நண்பர். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, எங்களோட நெருங்கி பழகி இருக்காரு. நாங்களும் அவரை பல முறை சந்தித்து பேசி பழகி இருக்கிறோம். ஏன் அசாதாரணமான மனுஷர்னா, அவரை போல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிர தரிசனம் உடைய மனிதர் இதுவரை இந்தியாவில் இருந்தது கிடையாது. இந்தியா தேசத்தில் ரொம்ப தீவிரமாக பல்லாயிரக்கணக்கான சபைகளை துரிதமாக எல்லா தடைகளையும் மீறி, எல்லா இடையூறுகளையும் மீறி அற்புதமாக பெரிய நம்பிக்கையோடு, ஆவலோடு, வாஞ்சையோடு ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதர். 86 வருஷங்கள் வாழ்ந்து, சிறப்பாக வாழ்ந்து, வெற்றிகரமாக வாழ்ந்து, அவர் எதுக்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்தவராய் வாழ்ந்து, அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். பாருங்க, இன்னைக்கு எதுக்காக பிறந்தோன்னே மனிதர்களுக்கு தெரியாமலே வாழ்ந்து மரித்து போயிடுறாங்க நிறைய பேர். எதுக்காக இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய வேணுங்கிற ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், சம்பாதிச்சோம், இருந்தோன்னு போயிடுறாங்க. ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. எதற்காக பிறந்திருக்கிறார், கடவுள் எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்ங்கிற ஒரு நிச்சயமான ஒரு கண்ணோக்கம், தரிசனம், தீவிரம், ஒரு பேஷன், ஒரு தீராத வாஞ்சை இவளால் நிறைந்து இந்தியா முழுவதும் சபைகளை ஸ்தாபிக்க இவர் முயற்சித்தது மட்டும் இல்லை, அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். அவர் நினைச்சதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய கனவெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார். அவருக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தொடர்ந்து அவர் வைத்திருந்த அந்த தரிசனம், நோக்கம், இந்த வாஞ்சை, இதையெல்லாம் நீங்களும் தொடர்ந்து நிறைவேற்றுவீர்கள். அவருக்குள்ளே இருந்தது உங்களில் ஒரு சிலருக்கு நிச்சயமாய் வந்து ஒட்டி இருக்கும். கண்டிப்பாக அதன்படி நீங்கள் வாழ்ந்து அவருடைய தரிசனத்தை தொடர்ந்து அவ்வளவு தீவிரமாக, அவ்வளோ வாஞ்சியோடு நீங்களும் நிறைவேற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை அதற்காக எடுத்து பயன்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரே ஒரு பாடலை பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.